சகோதரர் மோகன் லாசரஸ் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ சமீப காலங்களாக சில கான்ட்ரவர்சியான வார்த்தைகளை சொல்லிவிடுகிற நீங்கள் அதிலே பிழை இருக்கிறது, ஒரு சில காரியங்களில் பிழை இருக்கிறது என்று பல யூடியூப் சேனல்கள் சொல்லி வந்தார்கள். அதிலே ஒரு சகோதரன் சார்லஸ் ஜே என்பவர் ஆக்டிங் கிறிஸ்டியன் 2.0 அந்த சேனலில் சொன்னாங்க. அப்போது நீங்கள் அதற்கு மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரியங்கள் பிரதியுத்தரம் ஏதாயிலும் ஒன்றாயிலும் சொல்லி இருக்க வேண்டும். அதே போல் அந்த வீடியோவை நீங்கள் எடுத்து விடுங்கள், அது பிழையாக வந்துவிட்டது என்று ஒரு வருத்தமாவது தெரிவிக்க வேண்டும். நீங்கள் எவ்வளவு பெரிய மிகப்பெரிய ஊழியராக இருந்தாலும் சரி, கீழ்மட்டமான ஊழியராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் ஒரே நீதியின்படி, தேவ நீதியின்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்பதுதான். ஏன் பிறரை சொல்லுகிற தாங்கள் ஏன் இதை கடைபிடிக்காமல் போனீர்கள்? அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொன்னார். உங்களை துன்பப்படுத்துபவர்களுக்காகவும் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். அப்போ அதன் ஊடாக நீங்கள் பயணிக்காதது ஏன்? ஒரு யூடியூப் சேனல் உங்களை பற்றி பேசின உடனே அப்போ நீங்கள் உடனே பிளாக் பண்ணுறது, அதை ஸ்ட்ரைக் பண்ணி அந்த சேனலை இயங்க விடாதபடிக்கு பண்ணினால் எப்படிப்பட்ட ஒரு காரியமாக இருக்கிறது? இடையில ஒரு 6 மாதத்துக்கு முன்பதாக சத்தியம் டிவியிலே இந்த மாதிரியான காரியங்கள் வரலன்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க. அதே மாதிரி தான் இவங்களுக்கும் ஒரு சேனல், அந்த சேனல் வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய பாணியில் அவர் சொல்லி வருகிறார். பல உங்களை போன்ற கிளி சூசியக்காரர்கள் எல்லாம் முகத்திரை கிழிக்கப்பட்டு போனார்கள். இப்போ யூடியூப்லெல்லாம் இந்த மாதிரியான வாக்கு தத்துவம் கிளி சோசியம் மாதிரி வேதத்தில் இல்லாத காரியங்கள் எல்லாம் பேசிட்டு வந்தவங்களெல்லாம் காணாமல் போயிட்டாங்க. ஏன்னா ஒரு சின்ன ஒரு பிழையாக ஒன்றை கூட்டவோ ஒன்றை குறைக்கவோ கூடாத ஒரு காரியம், அதிலே நீங்கள் பிழையாக இருந்திருக்கிறீர்கள். பிழையாக தெரிந்தும் நீங்கள் வீடியோவில் ஒரு டிவியில் நீங்கள் அனுப்பிச்சி விட்டீங்க. அதை கண்டிக்க இனிமேல் மேற்கொண்டு அந்த மாதிரியான காரியங்கள் செய்யக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு சகோதரனாக இருக்கிறார். நீங்கள் ஒருத்தரை இது பண்ணணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணி அந்த சேனலை பிளாக் பண்ணணுங்கும் போதே உங்களுக்கு மாம்சம் வெளிப்பட்டது. நீங்கள் யாரையுமே இப்படி மனம் திரும்புங்கள் என்று சொல்லக்கூடிய தகுதியை இழந்து விட்டீர்கள் என்பதே அர்த்தமாகிறது. புரியுதுங்களா? இந்த சேனல்னா இன்னொரு சேனல் வரும், புரியுதுங்களா? ஆனாலும் ஒப்புரவாகிற காரியத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். 2 சகோதரர்களும் எல்லாம் ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட ஒரு மனிதர்கள் தான். அப்போ நீங்கள் 2 பேரும் ஒற்றுமையாக கை கோர்த்து ஒப்புரவாகிற வேலையை பார்க்காமல் விட்டது ஏன்? அதுதான் என்னுடைய கேள்வி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூடுமான மட்டும் எல்லோருடன் சமாதானமாக இருங்கள் என்று இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன அந்த பண்பு உங்களிடத்தில் இல்லை. அநேக வார்த்தைகளை நீங்கள் பேசுகிறீர்கள், பட் கிரியினாலே வேலை செய்யவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.